அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 9/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை மாணிக்க வாசகர் குரு பூஜை. நால்வர் பெருமக்களில் நிச்சயமாக மாணிக்க வாசகரின் வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகர் சிறந்த சிவபக்தர். 2ஆம் வரகுண பாண்டியன் காலத்தில் இருந்தவர். 863 to 911 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் திருவாசகம் அப்படிங்கிறத ஒன்றை இயற்றினார். பாண்டிய மன்னனின் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்து அவர் குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக அனுப்பப்பட்டு குதிரை வாங்காமல் போய் கோவில் கட்டி மதுரையே வெள்ளம் சூழ்ந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா மாணிக்க வாசகரை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்றாங்க. நேராக மதுரை பூரா வெள்ளம் வருகிறது. அதெல்லாம் பெரிய கதை சொன்னோம்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாக வரும். மாணிக்க வாசகர் தமிழுக்கு கிடைத்த அமுது. ஏன்னா திருவாசகம் என்னும் தேன், அந்த திருவாசகம் என்னும் தேனை உருவாக்கியவர் மாணிக்க வாசகர். அவர் கட்டிய கோவில் இன்றும் திருமறைநாதர் மதுரையில் இருக்கு. போய் பாருங்க. மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோவில் அங்கே இருக்கிறது. போய் நல்லபடியாக போய் வழிபட்டுட்டு வாங்க. மாணிக்க வாசகரை மறந்து விடாதீர்கள். ஏன்னா திருவாசகம்லாம் இல்லைன்னா தமிழ் என்னைக்கும் அழிஞ்சிருக்கும் சாமி. தமிழ் அப்படியே நிற்கிறதுக்கு பல தூண்களில் திருவாசகம் ஒரு முக்கியமான ஒரு தூண். ஏன்னா மந்திரி வேலையை பார்க்குறத விட்டுட்டு அவர் போய் சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அது பெரிய விஷயம். மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாறு சோசோமி ஐயா சொன்னார்னா சூப்பராக இருக்கும். அவர் அப்படி சொல்ல அப்படியே காதல் அப்படியே தேன் பாயும். சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா சொல்ல கேட்கும் பொழுது யூடியூப்பில் மாணிக்க வாசகருடைய முழு வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. தயவு செய்து போட்டு கேளுங்க. மாணிக்க வாசகரை உங்கள் குழந்தைகளை கேட்க வையுங்கள். மாணிக்க வாசகருடைய குரு பூஜையினால் அவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்குவோம். அவருடைய ஒரு துளியாவது நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டுமென இறைவனிடம் பிரார்த்திப்போம். சிவபெருமானின் தோழர்களில் ஒருவராக இருந்தவர். சிவபெருமானையே அப்படியே எல்லாமே சிவமாக வாழ்ந்தவர். அதனால் வாங்க அவருடைய வழியில் நாமும் வாழ்வதற்கு முயற்சிப்போம். வாங்க திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 6:59 வரைக்கும் திருதியை திதி, அதன் பின்பு சதுர்த்தி திதி. காலை 9 மணி 9 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரம். அதிகாலை 2:54 வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம், அதன் பின்பு சித்தி நாமயோகம். சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. காலை 6:59 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு இரவு 7:45 வரைக்கும் மணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. தமிழக இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. தமிழகத்தில் தமிழ் சினிமாவை கட்டமைத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய பிறந்தநாள். அதே போல் எழுத்தாளர் RC கண்ணன் அவர்களுடைய நினைவு நாள். இது இரண்டுமே நம் நெஞ்சில் நீங்காத இடம்பெற்ற நபர்கள். அவர்களுடையும் போற்றி புகழ்வோம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் பிறந்த நாமயோகம் சித்தி நாமயோகத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜை வந்திருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கோயின்சிடென்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சித்தி நாமயோகத்தில் ஐயாவுடைய குரு பூஜை வரும்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே அடியேன் பாக்கியம் செய்தவன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம்.
முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை, முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.